அஸ்ஸலாமு அலைக்கும். முசாஸ் மொமெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஹாய். இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு டிஷ் செய்கிறோம். அந்த சிக்கனை தான் இப்போ வாங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ காட்டு தீயா இல்லாத யார் மனுஷங்க தெரியலையே. பார்த்தீங்கன்னா இங்கே நெருப்பு பற்றி விட்டு இருக்காங்க. படிக்கிற வேலை குப்புண்டு எரியுது. பார்த்தீங்கன்னா காய்ஸ் எல்லாம் வயலெல்லாம் காஞ்சி போயிருக்கு. எல்லாம் டைட் ஆகிறோம்னு நான் பயந்துட்டேன். காய்ஸ் போகிற வழியிற ரூட்ல இந்த நாயல் பாயிறது தான் மிகப்பெரிய பயம். அந்த போட்டை சிக்கனை வாங்கிட்டோம். வீடியோக்குள்ளே போகலாம். கோழியை கொண்டு வந்துட்டோம். பர்கர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் முதல்ல சிக்கனை எடுத்து கீரை போட்டுப்போம். ஏண்டா ஹரியாலி சிக்கனை நாங்கள் பாபிக்யூ ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். முதல்ல அந்த அதில் இருக்கிற போனெல்லாம் உடைச்சிப்போம். என்ன காரணம் வேண்டாம், அப்போ தான் ஒழுங்காக வேகும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா கீரை போட்டு எடுத்துட்டோம். நீங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி கீரை போட்டுங்க, அப்போ தான் நல்லா குவாலிட்டியாக வரும். அடுத்ததான் நாங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் செஞ்சு எடுக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பச்சை மிளகாய் 5, வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பற்கள், அடுத்து புதினாவும் கொத்தமல்லி இலைகளும். புதினா ஒரு கப், கொத்தமல்லி ஒரு கப். இப்போ எல்லா தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம் பேஸ்ட் செய்கிறதுக்கு. நாங்கள் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அரைச்சிக்கலாம். முதல்ல வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் 5, புதினா, கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பட்டை அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் பேஸ்ட்டை. இப்போ மற்றவளை தான் ரெடி பண்ணிக்குது. இப்போ அதையும் பார்த்துருவோம் எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு. சரி, இப்போ நாங்கள் பேஸ்ட்டையும் செஞ்சு எடுத்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் இப்போ சிக்கனுக்கு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல நாங்கள் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்த சீரகத்தூள் 2 டீஸ்பூன், சரகத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்த கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், தயிர் 1/2 கப். 1/2 கப்பின சாதம் ஒரு 150 கிராம் மாதிரி வருது. 1/2 கப் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்த நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட நாங்கள் எலுமிச்சை சாதமாக ஒரு 4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அடியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போதுமாக்கிதான்னு பார்த்துட்டு தான் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். என்ன முசாக்கு? ஆமாம், ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான எல்லாம் சாரி இப்போ சுட்டு எடுக்கிற மட்டும் தைக்குது. அடுத்தது அதுதான் செய்ய போகிறோம். அடுத்த இதை ஒரு ஹவர் இப்போ நாங்கள் அப்படியே வச்சிடணும். எல்லாம் அப்போ தான் இந்த சிக்கனோடு நல்லா சேர்ந்து நல்லா ஒழுங்க பிடிக்கும். அதனால் ஒரு ஹவர் வச்சுட்டு நாங்கள் அடுத்த செய்முறை தொடங்குவோம். Ini kau tuh மூட பத்தட்டுனா கொஞ்சம் என்ன செய்டா. திணறும் தேங்காய் எண்ணெயும் போட்டு பார்த்தீங்க. இந்த நெருப்பம் எதுக்கு பத்திக்கிறோம்டா, சூடு காயறதுக்கு இல்லை. இதில் தான் நாங்கள் இப்போ கோழியை சுத்த எடுக்க போகிறோம்.
ஆமாம், ஹரியாலி சிக்கன் அழகாக சுட்டெடுக்க போகிறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமாம், நெருப்பு உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கு பசண்டு. பாபிக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா நெருப்பு பற்றிக்கிறது. மிச்சம் பேர் இந்த சிரட்டையை பற்றிக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்படுவாங்க. உள்ள ஒரு சிரட்டியை வச்சு அதில் ஆயில் இல்லாட்டி மண்ணெண்ணெய் இதை ஊற்றி பற்றிக்கலாம். லேசாக பற்றிடும். பாபிக்கு மிச்சம் உகந்தது வந்து சிரட்டைக்காரி நல்லாவே பத்தும். அதனால மிச்சம் சிரட்டைக்காரியை யூஸ் பண்ணுங்க, நல்லா ஆகும். சும்மா சல்லி கொடுத்து கடைகளில் வந்து சாக்கோல் வாங்குற அப்படி அவசியமே இல்லை. பிஸ்னஸுக்கு எடுக்காயா? அன்றாடமாக பாவிக்கக்கூடிய இந்த சிரட்டையே போதுமானது. முசக்கிற கோர்ட் கேஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்னா. இந்த சிரட்டை பத்திர மிச்சம் இலவான விஷயம். அதை பிடிச்ச ஆக்கள் மிச்சம் கஷ்டப்பட்டுப்பாங்க. ஒரு சிரட்டையை நேர வச்சு அதில் ஒயிலும் கலந்துக்கிட்டீங்கன்னா மிச்ச நேரத்துக்கு பத்தும். அந்த ஒயிலும் முறி பெட்ரோல் ஊற்றி இப்படி வச்சிருவாங்க புஷ்ண்டு. அப்படியே சேஃப்டி ஃபர்ஸ்ட். லாமனை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டின்னருக்கு கொஞ்சம் எண்ணெய் கலந்து அதில் பற்ற வைங்க. டின்னர் மட்டும் போடாதீங்க, அது மட்டும் பெட்ரோல் மட்டும் போடாதீங்க. மிச்சம் ரிஸ்க்கான விஷயம். அதோட ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சேர்த்தா கொஞ்சம் கம்மியாயிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தணல் ரெடி ஆகிட்டு இப்போ நான் கிரில்லை கொண்டு வச்சுக்கலாம். கிரில்லை வச்சுட்டு அதோட இப்போ சிக்கனை வைக்கலாம். என்னண்டா ஒரு இது ஒன்றில் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது பத்தல்ல ஒழுங்கா. நான் வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். கொண்டு வந்துருச்சு. ரெண்டு வந்துருச்சு. அது என்னண்டா ஒழுங்கா பத்தல்ல, இன்னும் கொஞ்சம் பத்தைக்குது. அதனால வந்துட்டு இருக்கு. சரி காய்ச்சி நல்லா பறத்துடுங்க. பறத்துட்டு வச்சிடலாம். சரி, இப்போ சிக்கனை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வச்சுக்கிறோம். இதில் என்ன பிரச்சனைண்டா, இதை வந்து மாத்துறதுக்கு தான் எங்களுக்கு அடுத்த பக்கம் திருப்பும் போது தான் இருக்கிற கஷ்டம் நிற்கிது. இதுக்கு வேறையா ஒரு இந்த பாபிக்குன்னு ஒரு இதொண்டு வருது. அதில் நீங்கள் நடுவில் வச்சு பின் பண்ணினா உங்களுக்கு திருப்பிக்கலாம் ஈஸியாக. எங்களுக்கு அது இப்போ இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த இதில் செய்கிறோம். இதில் என்னென்னா அடிக்கடி திருப்பி தைக்கணும், இல்லாட்டி தேஞ்சிடும். இப்போ ரொம்ப நல்லா ஹீட் ஆகிக்குது. இப்போ இதில் அவசரமாக திருப்பாட்டி உங்களுக்கு ஒழுங்காக வராது இந்த இது. அடுத்த பக்கத்தை பெரட்டிக்கலாம். இடைக்கடை இதை மாதிரி கொஞ்சம் காத்தாடிங்க. அப்போ தான் சாம்பல் விலகி தணல் நல்லா ஹீட் மெயின்டைன் ஆகும்.
இடைக்கிட இதை போல் ஆயில் தடவி கொள்ளுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இல்லைன்னா சிக்கன் காஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லபடியாக வெந்திக்குது. எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹைராலி சிக்கனை நாங்கள் சூப்பராகவே செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ அதை நாங்கள் ரிவ்யூ பண்ண தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையாலுமே நல்லா வந்துக்குது. நல்ல ஜூஸியான டேஸ்ட் கொண்டு வருது. ஓட ரிவ்யூ சொல்லுங்கள் சார். என்னென்னு சொன்னால் அந்த கடைசி நிமிஷத்தில் நாங்கள் ஆயில் போசி எடுக்கிறோம். என்னென்னு சொன்னால் அது காஞ்சிராமல் நல்லா சாஃப்டாக வரத்துக்கு தான். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக மிகவும் சுவையாகிக்குது. அந்த கொத்தமல்லி புதினா இலையோட போட்டு அரைச்ச அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. எங்களோட சேனலை புதுசு இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திக்கிறோம். அது வரக்காட்டி உங்களை விடைபெறும் நான் முஷாரிஃப். முஷாக்கிர்.